நீ என்னை தினமும் காண்கிறாய், உன் வீட்டு வாசலில், உன் வீட்டு பாஷாலயத்தில், தோட்டத்தின் ஓரத்தில். ஆனால் நீ என்னை ஒருபோதும் உண்மையாக கவனித்ததில்லை. சில நேரங்களில் என்னை அரவணைத்து சேர்க்கிறாய். பல சமயம் நான் தூக்கி வீசப்படுகிறேன். ஆனால் நான் அமைதியாக நின்றேன். எனக்குள் இருக்கும் சக்தி ஒரு நாள் உனக்கு புரிய வரும் என்று. அதற்கான கால வேளையில் 1000 வருடங்களுக்கு முன்பு நான் சிறியவனாக இருந்தபோது வானத்தை நோக்கி பிரார்த்தித்தேன், என்னை எல்லோருக்கும் பயனுள்ளதாக ஆக்குங்கள் என்று. ஏழைக்கு, பணக்காரனுக்கு, சிறியவனுக்கு, பெரியவனுக்கு என்று எந்த வித்தியாசமும் பாராமல். அப்போ தெய்வம் என்னை ஆசீர்வதித்தது. உன்னை சேர்த்தவன் நோயிலிருந்து விடுபடுவான், உன்னை பூசியவன் மின்னுவான், உன்னை மதிக்கும் ஒருவன் நீண்ட ஆயுளை பெறுவான். ஆனால் கலியுகத்தில் மனிதர்கள் என்னை புரிந்து கொள்ள மறுத்தனர், என்னை அலட்சியப்படுத்தினர். அப்போ நான் மெதுவாக சொன்னேன், என்னை எரியாதே, நான் உன்னை சரி செய்வேன், காப்பாற்றுவேன், உயிரை கொடுப்பேன். ஆனால் என்னை துச்சமாக எண்ணினார்கள். நான் மிகுந்த வேதனைக்கு உள்ளானேன். இந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் அமைதியாக தெய்வத்திடம் பிரார்த்தித்தேன். என் வேர்களை பலமாக்கினேன். 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கிராமத்தில் நான் மீண்டும் பிறந்தேன். முதலில் யாரும் என்னை கவனிக்கவில்லை. ஆனால் விரைவில் என் மாயையை உணர்ந்தார்கள். என்னை சேர்த்தவன் சக்தியுடன் உழைத்தான், என்னை பூசியவன் ஜொலிஜொலித்தான். நோய் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போனது. அப்போதான் உணர்ந்தார்கள், நான் சாதாரணமானவன் அல்ல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் தான் உங்கள் கருவேப்பிலை மரம். என் கதை உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை நிறைய பேர் உதவின்னு போயிருக்கும் போது புறக்கணிச்சிருக்கலாம், நிராகரிச்சிருக்கலாம், ஏன் மதிக்காம கூடயும் போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஆனால் ஒரு நாள் உங்கள் சக்தியை புரிஞ்சுக்குவாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு உயிர் காப்பவனாக நீங்கள் மாறுவீங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்த வாழ்வை வீட்டு வாசல்ல இல்லை, வீட்டு முற்றத்தில் இல்லை, ஆனால் எல்லோருடைய வீட்டு பாஷாணத்துலேயும் முதன்மையானவனா இருக்கேன். என்ன நான் சொல்றது கரெக்டா? ஆனால் ஒன்றை நினைவில் வச்சுக்கோங்க, உண்மையான வலிமை அமைதியாக வளர்வதில் தான் இருக்கு. உண்மையான மதிப்பும் நல்லதை செய்ய தொடர்வதில் தான் இருக்கு. என்னை போல நீங்களும் உங்க வேர்களை பிடித்து நிலைத்திருங்க. உங்களை காணாம விட்டவங்க கூட ஒரு நாள் திரும்பி வந்து உங்க நிழல்ல தஞ்சம் தேடுவாங்க. நம்பிக்கையோட இருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என் கதை உங்களை மோட்டிவேட் பண்ணியிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. டிமோட்டிவேட்டடாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. என்ன, ஒரு சின்ன ஃபார்வர்ட் அவங்க லைஃபையே மாற்றலாம். மேலும் இது போன்ற மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ், கிச்சன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ்க்கு ஸ்ரீ உப்ளியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.